ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு முருங்கை தொகையல் பண்ண போகிறோம். இந்த தொகையலுக்கு என்ன வேணும்னா, ஃபஸ்ட்டு இதுக்கு தேங்காய் எண்ணெயும் யூஸ் பண்ணலாம், இல்லை நல்லெண்ணெய். நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். இந்த குட்டி கரண்டியில் ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். அப்போ நார்மல் இதில் பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் தான் வரும். ஸோ இந்த ஆயில் காயட்டும். இந்த ஆயில் காயறதுக்கு இதில் நம்ம இதுக்கு தேவையானது என்னென்னு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு 3 மலைப்பூண்டு 3 பல், புளி கொஞ்சோண்டு, ஒரு 5-6 சிறிய வெங்காயம், 2 பச்சை மிளகா, 3 வரமிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை, இங்கே கொஞ்சோண்டு பெரிய வெங்காயம் நீட்டு வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் காஞ்சோன்னே இதில் குண்டு உளுத்தம் பருப்பு சேர்க்க போகிறோம். ஸோ இப்போ எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. இந்த டைமில் குண்டு உளுத்தம் பருப்பு இந்த அளவுக்கு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இந்த பருப்பு கொஞ்சம் பிங்க் கலரில் வரும்போது நம்ம நீட்டு வாக்கில் நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம், அதை நம்ம இதோட ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த டைமில் ஆனியனை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இதை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஃப்ரை ஆகும்போது இதோட நம்ம எடுத்து வச்ச 3 பல் பூண்டு ஒன்றொன்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். இதுக்கப்புறம் ஒரு 5 சின்ன வெங்காயம் உரிச்சதை எடுத்து சேர்த்துருக்கு. ஸ்டவ்வை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம், ஏன்னா அப்புறம் கருகிடும் பருப்பு. இப்போ இதில் 3 வரமிளகாய், இதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இது எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணிட்டு மிக்ஸியில் அரைக்க போகிறோம். அரைச்சிட்டு அதை நல்லா உருண்டை வச்சுட்டு சூடான சாப்பாட்டில் நெய் விரும்புகிறவங்க நெய் ஊற்றிட்டு இல்லை எண்ணெய் ஊற்றிட்டு இந்த தொகையிலையும் ஆட் பண்ணி நம்ம சாப்பிட போகிறோம். இப்போ என்ன சேர்க்க போகிறேன்னா புளி, கருவேப்பிலை, ஸ்டவ்வை கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஃப்ரை ஆகட்டும். இப்போ நம்ம சுத்தம் பண்ணி உதுத்து எடுத்து வச்ச முருங்கைக்கீரை 2 கைப்பிடி ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான், போதும். இந்த மிக்சிங்கில் இதுவும் வதங்கட்டும். தண்ணிலாம் எதுவும் ஆட் பண்ண வேண்டாம், உப்பும் இப்போ ஆட் பண்ண வேண்டாம். இப்போ இது ஆறுன அப்புறம் இது வதக்கிட்டு நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆறுன அப்புறம் நம்ம மிக்ஸர் ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு இதோட 2 பச்சை மிளகா, 2 பல் தேங்காய், கொத்தமல்லி தழை ஆட் பண்ண போகிறோம். உப்பு சேர்த்துக்க போகிறோம். எப்படி நல்லா க்ரீனிஷாக இருக்குது பாருங்கள்.
நார்மலாக முருங்கைக்கீரைனாவே நமக்கு பிடிக்காது, பட் அதில் அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது. ஸோ அயன் டானிக் இதெல்லாம் சாப்பிடவே பிடிக்காது. அதுக்கு நம்ம இந்த மாதிரி செஞ்சு சூடான சாப்பாட்டில் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஆஃபீஸ்க்கெலாம் போனோம்னா நமக்கு ஆறிடும். ஸோ வீட்டில் இருக்கும்போது எப்பயாவது இது மாதிரி செய்யலாம். ஓகே, இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மிக்ஸி ஜாருக்கு இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இது ஆறுனப்புறம் இங்கே பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி தழை இருக்குது. இவ்வளோ கொத்தமல்லியை வந்து நம்ம வந்து ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். இதோட வந்து கொஞ்சம் தேங்காய், 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், அதையும் ஜாரில் ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ நம்ம இங்கே எடுத்து வச்சுருக்கிறது இது ஆறுனப்புறம் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதோட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு மிக்சியில் வந்து நல்லா குறையாக அரைச்சி எடுத்துடணும். ரொம்பலாம் தண்ணி ஆட் பண்ணவே வேண்டாம். அந்த குறையாக இருக்கிறது தான் நம்ம போட்டு ரைஸில் வந்து நெய் போட்டு பிணைஞ்சு சாப்பிட போகிறோம், இல்லை எண்ணெய் ஊற்றி. சும்மா நார்மலாக ரெண்டுமே இல்லாமையும் சாப்பிட்லாம், எதுவும் இதில். ஏன்னா இதிலே 2 ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கோம். அது அவங்கவுங்களுடைய சாய்ஸை பொறுத்தது. இப்போ என்ன கேட்டால் நார்மலாகவே இதை அப்படியே எடுத்து போட்டு நம்ம சாப்பிட்லாம், ஆயில்லெஸ் ஃபுட்டாக இருக்கும். இதுக்கு நான் வந்து இதில் இவ்வளோ உப்பு போடுறேன். உங்களுக்கு கீரைக்கெலாம் உப்பு அதிகமாக இழுக்காது. ஸோ கரெக்டான அளவு போட்டுக்கிட்டால் போதும், இல்லைனா அப்புறம் உப்பு கரிக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து நல்லா கூலான அப்புறம் மிக்ஸி ஜாரில் வந்து இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இப்போ இதை நம்ம வந்து தண்ணிலாம் ஆட் பண்ண வேண்டாம். இதை வந்து நம்ம வந்து நல்லா ஒரு ரஃப்பாக வந்து ஜாரில் போட்டு ஒரு அடித்து எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 2 தடவை மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி இல்லாமல் இப்படி நம்ம நல்லா வந்து ரஃப்பாக வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும். இது நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இதை மாதிரி இப்படி உருண்டை பிடிச்சிடுங்க. இப்போ நம்ம வந்து நான் செஞ்சது வந்து 2 கைப்படி வந்து ஒரு 2 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ 1 ஸ்பூன் நெய் இதில் போட்டிருக்கேன். இது நல்லா வந்து மெல்ட் ஆகிடணும். மெல்ட் ஆன அப்புறம் நம்ம வந்து ரைஸ் அண்டு ஒரு உருண்டை முருங்கை தொகையில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், ஸோ இந்த மாதிரி தொகையில் மிக்ஸ் பண்ணி ஒரு பொரியல் இல்லை அப்பளம், வத்தல் இதோட ஆட் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம். சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை, ஆசம். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க, வீடியோவுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.